இந்தியன் டெமோக்ரஸி நவ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க பத்திரிகையாளர் ராஜ்குமார் அவர்கள். இப்போ வாக்கு எண்ணிக்கை தீவிரமாக நடந்துட்டு இருக்குது. அதில் கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றுவதுன்றதுக்காக பல பேச்சுக்கள் பேசியிருந்தார். ஆனால் அவர் தொடர்ந்து பின்னடைவில் தான் இருக்கிறாரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கோயம்புத்தூருக்கு அண்ணாமலை வேட்பாளர் அப்படிங்கிற போதே எங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா கோயம்புத்தூரில் உங்களுக்கு அவர் சொந்த ஊர் கரூர்காரரு. அவர் போன அசம்பிளி எலெக்ஷனில் அரவக்குறிச்சி தொகுதியில் நின்னார். அவர் அந்த தொகுதியிலேயே சொந்த தொகுதியிலேயே தோத்துட்டார். கோயம்புத்தூருக்கு அவர் வர்ற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் 2 டைம் அந்த தொகுதியில் எம்பியாக இருந்தவர். ஸோ இந்த டைம் கொஞ்சம் உங்களுக்கு கோயம்புத்தூரில் பிஜேபி ஓட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அது இல்லாமல் இந்து முன்னணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த ஓட்டெல்லாம் தனக்கு கை கொடுக்கும்னு நின்னார். அப்புறம் இன்னொன்று, அவர் சொந்த தொகுதியான அரவக்குறிச்சி, அதாவது கரூர் தொகுதி விட்டு போட்டு இங்கே வந்தார். இங்கே வந்தால் கொஞ்சம் ஈஸியாக எடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்போ இது எப்போவுமே கம்யூனிஸ்ட்டுகளுக்கு தான் கொடுப்பாங்க கோயம்புத்தூரை. இப்போ என்ன பண்ணாங்கன்னா திண்டுக்கலுக்கு மாற்றினாங்க கம்யூனிஸ்ட்டை. அதாவது அண்ணாமலை தோக்கணும் அப்படிங்கிறதுல திமுக தலைமை உறுதியான ஒரு முடிவு எடுக்குது. உங்களுக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளோட கோட்டையாக இருக்கிறதா. ஏன்னா உங்களுக்கு தொழில் நகரம் கோயம்புத்தூருங்கிறது. அப்போது இதில் யாரை கொண்டு போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கோயம்புத்தூரில் உங்களுக்கு பெரிய ஆட்கள் நிறைய இருக்காங்க. குறிச்சி பிரபாகர், மருதமலை சேனாதிபதி, இப்படி சிங்காநல்லூர் கார்த்திகேயன், நிறையா பெரிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் விட்டால் ஒன்றுக்கு ஒன்று, அதாவது உள்ளடி வேலைகள் ஏதாச்சும் ஒன்றுக்கு பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு கணபதி ராஜ்குமார் கொடுக்குறாங்க. கணபதி ராஜ்குமார் எப்படின்னா மேயராக இருந்தவர், எக்ஸ் மேயராக இருந்தவர். அவர் பேரே நல்லதண்ணி கிணறு ராஜ்குமார். அதாவது கணபதி பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி உப்பாக இருக்கும். அந்த இவங்க கிணத்துல போய் தான் அந்த ஊர் மக்களே தண்ணி எடுப்பாங்க. கணபதி ராஜ்குமார் ஒரு நல்ல கேண்டிடேட் கணபதி ராஜ்குமார். ஸோ அந்த ஒரு விஷயம் அவருக்கு கை கொடுத்தது. அது இல்லாமல் சிங்கை ராமச்சந்திரன், இவர் ஏடிஎம்கே சார்பில் நின்று இருக்கிறாரு. உங்களுக்கு சிங்கை ராமச்சந்திரனோட அப்பா சிங்கை கோவிந்தராஜன், அவர் சிங்காநல்லூர் தொகுதியில் எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்தவர். அப்புறம் உங்களுக்கு கோயம்புத்தூரில் கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 2 கம்யூனிட்டி ஈக்குவலாக இருக்கும். இப்போ கணபதி ராஜ்குமார், அது இல்லாமல் உங்களுக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு ஒரு 2.5 லட்சம் இருக்குது. அது இல்லாமல் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க இல்லையா, கிறிஸ்டின்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. உங்களுக்கு சிறுபான்மையர் வாக்கும் 1/3 இருக்கக்கூடிய அளவில் இருக்குது. ஆமாம், அவங்க வாக்குகள் அப்படியே கணபதி ராஜ்குமாருக்கு இப்போ கிடைச்சிருக்குது. அது இல்லாமல் கட்சிக்காரர்கள் ஓட்டு அவருக்கு இருக்குங்காட்டி தான் தொடர்ந்து முன்னிலை இருக்கார். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னிலை வைக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அது இல்லாமல் இப்போது இதுக்காக பயங்கரமாக ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தார், அங்கேயே இருந்தார், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் அண்ணாமலை. ஆனால் அதை நம்மளுடைய கவுண்டிங்கில் பார்க்கும்போது பிரதிபலித்த மாதிரி தெரியலையே. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி பொறுப்பாளராக, திமுக பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி இருந்தார். அப்போ அவர் என்ன தெரியுமா ஒரு முன் வச்சாரு, உங்கள் ஊரை காப்பாற்ற நாங்கள் கரூரில் இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு போன மேயர் எலெக்ஷன்ல எல்லாம் பிரதிபலிச்சு போச்சு. அப்போ எங்கூர்காரங்களை என்ன போஸ்ட் அடிச்சாங்கன்னா, எங்கூர் அசலூர்காரன் பேச்சு விடிஞ்சா போச்சு, நீங்க கிளம்பி போங்கடா, எங்க ஊரை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற கதையா தான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு நடந்திருக்குது. கரூர்ல இருந்து நீங்க எதுக்கு கோயம்புத்தூர் காப்பாற்றணுங்கிறதுல, கோயம்புத்தூர் காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் கோயம்புத்தூர்காரங்களே இருக்கிறாங்க. அதை தான் இந்த தேர்தல் எதிரொலிக்குது. இப்போ இவரை எங்க போய் கோயம்புத்தூர்காரங்க பிடிக்க முடியும்? இவர் ஜெயிச்சிட்டா. கணபதி ராஜ்குமார் அந்த தொகுதிக்குள்ளேயே இருக்கிறவர், சிங்கை ராமச்சந்திரன் அந்த இருக்கிறவர். உங்களுக்கு போற ரேஞ்சை பார்த்தா இவர் 3வது இடத்துல தான் போய் கைப்பற்றக்கூடிய ஒரு இடம் இருக்கு. தொடர்ந்து ராஜ்குமார். அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு பணபலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது திமுக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 500 ரூபாயை டோட்டலாக கொண்டு போய் சேர்த்துனாங்க. இவங்க 250 ரூபாயை கொண்டு வந்து சேர்த்துனாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி. அதில் ராஜ்குமார் முன்னிலையில் இருக்காரு. ஸோ அண்ணாமலை அவர்கள் இது மட்டும் இல்லாமல் கட்சியில் அட்லீஸ்ட் அவருடைய இந்த தலைமை பொறுப்பை தக்க வச்சுக்க முடியுமா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா? நிச்சயமா அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு டெல்லி தலைமை அதாவது நாக்பூர்காரங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் பார்ப்பனர் அல்லாத ஒருத்தனால தான் பிஜேபியை ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போக முடியும். நீங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், இப்போ இருக்கிற அண்ணாமலை ஆகட்டும், எல்முருகன் ஆகட்டும், இவங்கெல்லாம் அந்த கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. உங்களுக்கு பிஜேபி ஓட்டர்ஸ் அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டில் இப்போ அண்ணாமலை ஓட்டர்ஸ், இப்போ படித்த பசங்களை நிறைய பேர் இந்த அண்ணாமலையோட ஈர்ப்பில் தான் பொலிட்டிக்கலுக்கு வர்றாங்க. ஸோ அண்ணாமலைக்கான ஸ்டாண்டை அதாவது அமித்ஷாவும் மோடியும் புரிஞ்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு தாமரை அப்படிங்கிறதுக்கான ஒரு முகம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோடி.
அதே மாதிரி தமிழ்நாட்டுல தாமரை அப்படிங்கிற ஒரு ஐகான் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை. பட் ஆனால் இது வந்து ஒரு தப்பான ஒரு பரப்புரை மாதிரி தெரியலைங்களா? ஒரு கட்சியை வளர்க்கணும்னா கட்சியை தான் வளர்க்கணும். இப்போ திமுகவை பார்த்தீங்கன்னா திமுக யார் அங்கே நின்னாலும் அவங்களுக்கு வந்து அதை பற்றி அவங்க பார்க்க மாட்டாங்க. திமுகன்ற கட்சி தான் அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒருத்தரை நம்பி வச்சாங்கன்னா அது அவங்க இல்லைன்னும் போது அது குழப்பமா இருக்காதா? இல்லை அவருக்கான ஒரு தனி ஓட்டு மட்டும் அவர் வந்து கிரியேட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்காதா? இல்லை, உங்களுக்கு பிஜேபினால உங்களுக்கு பெரிய அளவில் தமிழ்நாட்டில், அதாவது தென்னிந்தியாவிலேயே அவங்களால பெருசாக ஸ்டாண்ட் பண்ண முடியல. தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு டஃப்பாக கொடுத்த ஒரு ஸ்டேட்னா தமிழ்நாடு மட்டும்தான். இப்போ தமிழிசை வந்ததுக்கு ஆமாம், கேரளாவை உங்களுக்கு அதை விட்டுருவோம், அது கணக்கே வரும். எல்லாம் ஒன்று தானுங்க, எல்லாம் ஒரு காலத்தில் ஒட்டுக்கா இருந்தவங்க தானே. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழிசை எப்போ தலைவராக வந்தாங்களோ அப்போதான் இந்த தாமரைங்கிறது ஒன்று எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. பாமர மக்கள் எல்லா கிராமத்துலையும் போய் சேர வச்சது அவங்க தான், அவங்களுக்கு தான் அந்த இது. அதுக்கப்புறம் முருகன் வந்து யாத்திரை தொடங்கினார், அதுல ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணாங்க. அப்போ இவர் வர்றாரு, இவர் மேலே வந்து உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாரும், அது இல்லாமல் மீடியாக்கள் எல்லாருமே வந்து இவர் மேலே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. வந்த புதுசில் தெரியுமில்ல, கர்நாடகா சிங்கம், அவர் பண்ணின விஷயங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. நிறைய பேர் வந்த இது பிஜேபியில யங்ஸ்டர்ஸ் சேர்ற காரணமான ஒரு அது எல்லாமே அவருக்கு அவரே செல்ஃப் ப்ரமோஷன், செல்ஃப் மார்க்கெட்டிங், செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தானே அவருக்கு அவரே பண்ணிக்கிட்ட விஷயம் தான். ஆமாங்க. இப்போ கோயம்புத்தூர்னா அண்ணாமலைன்னு சொல்றோம். இப்போ மத்திய சென்னை உங்க தொகுதி இருக்கு, வினோஜ் கே செல்வம். இப்போ அண்ணாமலை அளவுக்கு அவரு உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகல உங்க மத்திய சென்னை வேட்பாளர். இப்போ நயினார் நாகேந்திரன் அவருக்கு வந்து ஒரு தனி செல்வாக்கு இருக்கு அந்த தொகுதியில. ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கும் தேவை. அது இல்லாமல் அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருக்காரு. ஸோ அந்த ஒரு ஐக்கானை வச்சு உங்களுக்கு இந்த அளவுக்கு பேசினாங்க. இந்த இதைய தொடர்ந்து அவர் பின்னடைவில் இருப்பார் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். பொதுவாக வந்து அந்த தொகுதியில் நான் ஒரு 10-15 நாள் பார்த்துருக்கேன். ஆரம்பத்திலேயே தெரியும் அண்ணாமலை வந்து 3வது இடம் போகக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது. அதுதான் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ பொதுவாகவே வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லேயுமே வந்து மாநில தலைமையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் ஒவ்வொருத்தருமே அவங்களும் வந்து போட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருமே இது வரைக்கும் வெற்றி பெற்றதும் கிடையாது பிஜேபி சார்பில். அதே போல் இந்த வாட்டியும் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் வெற்றி பெறுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக கொஞ்ச நாள்ல அவங்க வந்து தலைமையை மாற்றியும் இருக்கிறாங்க. அப்படிக்கான வாய்ப்புகள் இந்த வாட்டியும் நடக்கிறதுக்கு இருக்குல்ல. உங்களுக்கு வந்து RSS பைலா 2 இயர்ஸ்க்கு ஒரு டைம் தலைவரை மாற்றக்கூடிய இது இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நம்ம மக்கள் தெளிவா புரிய வைக்கிறாங்க, நீ ஊருக்கே ராஜாவாரு, தமிழ்நாட்டுக்கு நீ என்னைக்கும் கூஜாடா அப்படிங்கிற ரேஞ்சில தான் கோவை மக்களோட மனநிலையை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ கோவையினுடைய எண்ணிக்கையை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இன்னைக்கு மதியம் இல்லைன்னா மாலைக்குள்ளேயே தெரிஞ்சிடும் யார் வந்து வெற்றி பெற போறாங்கன்னு சொல்லி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது நன்றி.